ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட்னர்ஷிப் சாப்டரில் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர் ஓகே எக்ஸசைஸ் 9 பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போகும். ப்ளீஸ் வாட்ச் இட். நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். ஓகே, 2 பார்ட்னர்ஸ் அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1:1. அப்புறம் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கு 31/12/2019. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு பார்க்கலாம். ஓகே, ஒரு புது பார்ட்னர் உள்ள வரார் ஆன் 1st January 2020. ஓகே, ஃபார் 1/5 ஷேர். ஓகே, இப்போ இதெல்லாம் ரிவால்யூவேஷன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ரிவால்யூவேஷனில் என்ன ப்ராஃபிட் லாஸ்லாம் பார்க்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங் 80,000ங்கிறாங்க வேல்யூவேஷன். புக்கில் 60,000 இருக்குது. ஓகே, 60. ஸோ இப்போ இது வந்து ப்ளஸ் 20,000. ஓகே, வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் ஸ்டாக் டு பி ரெடியூஸ்டு பை 10%. ரெடியூஸ்ட்னா இட்ஸ் அ லாஸ். ஓகே, 10%னா இப்போ ஃபர்னிச்சர் வந்து 1,000 rupees. ஓகே, ஸ்டாக் வந்து 1,500. அதாவது 10% ஆன் 10,000 and 15,000. ஓகேயா, அப்புறம் குட்வில் டு பி 10,000 brought in by cash. ஓகே, then Arjun to bring 20,000 as capital. ஓகே, அப்புறம் provision for bad debts increase 2,000. எவ்வளோ இருக்குது ஏற்கனவே 500 rupees இருக்குது. அப்போ இது லாஸ். ஸோ another 500 rupees இன்க்ரீஸ் பண்ணேன்னா 500 இருக்குது. ஸோ 500 rupees லாஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று தான் ப்ராஃபிட், இது 3 லாஸ். ஸோ 20,000 ப்ராஃபிட் -1,000 -1,500 -500. ஸோ கூட்டினீங்கன்னா 25 + 5 3K. That means 20,000 profit. Okay, then 3,000 loss. So 17,000 is a profit. ஸோ இது ஃபஸ்ட்டு டேலி ஆகுது. 17 is a profit. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போடணும், கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். பார்ட்னர்ஸ் போடலாமா இப்போ? சரி, ஃபஸ்ட்டு ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம். ப்ராஃபிட்டாக கிரெடிட்டில் வரும், லாஸ்னால் டெபிட்டில் வரும். கரெக்டாக? ஸோ பை பில்டிங் 20,000 to furniture 1,000, stock 1,500 to bad debts provision 500. கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் இஸ் 17,000. என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? தேர் ஷேரிங் ஈக்குவலி 1:1ங்கிறாங்க. ஓகே ஓகே, ஸோ டோட்டல் பண்ணுங்கள். 20,000 வருது. ப்ராஃபிட் எப்பயுமே பார்த்துட்டோம் 17,000. அப்படின்னா டு full capital, then Asha capital. So 17,000 to 1/2 போட்டால் 8 16. ஸோ 8,500. 17,000. ஓகே, ஸோ கூட்டினீங்கன்னா 253. ஓகே, டெல்லி. யா, இதுதான் ரிவால்யூஷன் அக்கௌண்ட். இது நீங்களும் போட்டுட்டீங்களா? ஆல் ஓகே. நம்ம இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் போடலாமா? ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம ஒரு காலம் வைஸும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். ஓகே, இப்போ நான் அத்துல், சாரி ஒரு நிமிஷம், ரெடியா? இப்போ ஏடினா அத்துல், ஆஷா, அர்ஜுன் புதுசு. ஓகே, பை பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 60 and 40,000 rupees. அது மேலே போட்டுருவாங்க 60 and 40,000. ஓகே, தென் பை ரிவால்யூஷன் 8500 8500. ஓகேயா? அதுக்கப்புறம் பை கேஷ் குட்வில். குட்வில் வந்து 10,000 rupees is bringing. That means each half 5,000. ஓகேயா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? புக்கில் வந்து
ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகே, திஸ் வில் கோ டு ஓல்டு பார்ட்னர்ஸ். ஜென்ரல் ரிசர்வ் ரீச் 5,000 rupees. That means ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு ஆல்மோஸ்ட் தான் நினைக்கிறேன். குட்வில் போட்டாச்சு, கேபிட்டல் போட்டாச்சு. ஓகே, பட்ஜெட்ஸ் ஓகே, ஐ திங்க் ஆல் ஓகே. ஸோ இப்போ ஆர்ஜின் கேபிட்டல் 20,000. தட் மீன்ஸ் பை கேஷ் அர்ஜுனுக்கு 20,000. ஓகே, ஸோ திரும்ப செக் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. ஓகே, ரெவல்யூஷன் ப்ராஃபிட் போட்டாச்சு, குட்டியில் கொண்ட கேஷ் போட்டாச்சு, தென் ஜென்ரல் ரிசர்வ் கொண்டு புக்கில் இருந்து போட்டாச்சு. இப்போ நம்ம டோட்டல் பண்ணால் மேட்ச் ஆகணும். லெட் அஸ் see. 2 minutes வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டோட்டல் பண்ணிட்டேன். 78,500, 58,500, 20,000. ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 78,500, ஓகே, 58,500, 20,000. இது மாதிரி நம்ம செக் பண்ண முடியாது எக்ஸாமில், பட் நம்ம அட்லீஸ்ட் இது கரெக்டாக போடுறோமோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டூ பேலன்ஸ் போடட்டும். ஓகே, 58,500. ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட் போடலாம். ஓகே, லைபிலிட்டிஸ் அசட்ஸ் போட்டுவாங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் போட்டுடலாம். என்ன இருக்குது? அத்துல், ஆஷா, அர்ஜுன். கரெக்ட். ஸோ 78,500, 58,500, 20,000 கூட்டினா 0, 0, 0, 1, 9, 11, 3, 3, 8, 15. ஓகேயா? எஸ். அதுக்கப்புறம் லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது? சண்டே கிரெடிட்டர்ஸ் 30,000, பேங்க் 5,000. ஓகே, ஸோ கிரெடிட்டர்ஸ் இதுதான் பேலன்ஸ் ஷீட் டோட்டல். இப்போ அசட் சைட் பார்த்தோன்னா பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், டேட்டாஸ், கேஷ். ஓகேயா? பில்டிங் பார்த்துட்டோம் நம்ம 80,000. ஓகே, பில்டிங் இஸ் ஃபர்னிச்சர் வந்து 1,000 rupees மைனஸ் பண்ணால் 9,000 வரும். ஓகே, அதாவது இங்கே எழுதிக்கிறேன் 10,000 மைனஸ் 1,000. அதே மாதிரி இது 15,000 மைனஸ் 15,500 போட்டால் 13,500. அதே மாதிரி டேட்டாஸ் எவ்வளோ இருந்தது ஆட் பண்ணாங்க. ஸோ 10,000 1,000 rupees ஆட் பண்ண சொன்னாங்க. கரெக்டாக? அப்போ டேட்டாஸ்க்கு 10,000 மைனஸ் 1,000 போட்டால் 9,000. ஓகேயா? அதுக்கப்புறம் கேஷ் மாத்திரம் வேறு என்ன இருக்குது? லேண்ட் அண்ட் பில்டிங் செக் பண்ணிக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங் போட்டாச்சு, ஃபர்னிச்சர் போட்டாச்சு, ஸ்டாக் போட்டாச்சு, டேட்டாஸ் போட்டாச்சு. கேஷ் அண்ட் ஹேண்ட் மொத்தம் 50,500 இருக்குது. ஓகேயா? ஸோ அதில் ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் வந்து 50,500, தென் யாரோட கேபிட்டல்? அர்ஜுன் கேபிட்டல் 20,000. அப்புறம் குட்வில் கொண்டு வந்தது 10,000. கரெக்ட்? ஸோ 50 + 20, 70, ஸோ 8,500. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டேலி ஆகணும். லெட் அஸ் see. வீடியோவை பாஸ் பண்ணல, நம்ம டுகெதரே போடலாம். அப்போ தான் எக்ஸாமில் எப்படி இருக்கும் அப்படி போட முடியும். ஓகே, 7, 12, ஸோ 1, 3, 4, 19. ஓகே, இங்கே பார்க்கலாமா? 5, 5, 10, 0, 0, 0, ஸோ 1, 1, 10, 13, 22, 22, 2, 10, 11, 19. வெரி குட். 1,92,000 டேலி ஆச்சுங்க. ஓகேயா? பேலன்ஸ் ஷீட் கிளியரா? ஓகே, கரெக்டாக 10 minutes ஆயிருக்கு. சம்ம நீங்களும் தயவுசெய்து போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.